ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரெகுலரா நம்ம சேனல்ல டிடிடில இருந்து வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம உங்களுக்கு உடனுக்குடனே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டிடிடில இருந்து வர்ற பிரஸ் அப்டேட்டா இருக்கட்டும், டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட்டா இருக்கட்டும், எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா வந்து வரும். அதே மாதிரி நேத்து நடந்த டெய்லியோ ஈஓல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டிடிடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி டீட்டெயிலா நான் 2 வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட இந்த வைகுண்ட ஏகாதசி பத்தி டிடிடி செய்திருக்கக்கூடிய முக்கிய ஏற்பாடுகள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் இஷ்யூ பண்றதை பத்தின ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா வீடியோவா கொடுத்திருந்தேன். ஸோ இந்த வீடியோல இன்னும் நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் அப்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில ஒரு 8:15க்கு செக் பண்ணும்போது நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட்டோட டிக்கெட் வந்து ஒரு 259 டிக்கெட் இருந்துச்சு. 8:30 மணி ஆகும்போது எல்லா ஸ்லாட்டோட டிக்கெட்டுமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா தீர்ந்துருச்சு. காலையில 3 மணில இருந்து இன்னைக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல எல்லாமே கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. ஸோ லைன்ல நிறைய பேர் வெயிட் பண்ணதை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. காலையில ஒரு 4 மணில இருந்து லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஆஃப்லைன்ல தர்ஷன் டிக்கெட் வாங்குற பிளான்ல போறீங்கன்னா விடிய காலையில ஒரு 3 மணில இருந்து ஒரு 5 மணிக்குள்ள ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த டைம் போனீங்கன்னா நிறைய ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்லாட்டை நீங்க கேட்டு வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் போகும்போது காலையில வந்து ஒரு 8 மணி ஸ்லாட் தான் காலையில ரன்னிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு ஈவினிங் டைமோ நைட் டைம் ஸ்லாட் வேணும்னு நான் விருப்பப்பட்டேன்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தருவாங்க. ஏன்னா நடந்து போகணும், போய் மொட்டை போடணும், இந்த மாதிரி நிறைய பேர் வேண்டுதலோட போகும்போது நமக்கு டைமிங் வேணும் தர்ஷன் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ஸ்லாட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த டைமிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். கீழ் திருப்பதியில எந்தெந்த இடங்கள்ல இலவச தரிசன டோக்கன் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சத்திரத்துல ஆஃப்லைன்ல ரூம்ஸும் நீங்க புக் பண்ணலாம், டோக்கனும் வாங்கிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் அங்கே இருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்றாங்க. ட்ரெயின்ல போறவங்க இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பஸ்ல தான் போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் ரூம் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைன்ல டோக்கன் இஷ்யூ பண்றாங்க, இந்த இடத்துல வாங்கிக்கலாம். அது இல்லாம இன்னொரு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 3 இடங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து கூட ஒரு பக்தர் ஒருத்தர் வந்து டிடிடிஓக்கு வந்து கால் பண்ணி இந்த டெய்லியோல பேசும்போது திரும்பவும் வந்து நடந்து போற பக்தர்களுக்கு வந்து நீங்க திவ்ய தர்ஷன் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு ஈயோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க 3 இடங்கள்ல ஆஃப்லைன் டோக்கன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நடந்து வரவங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த திவ்ய தரிசன டிக்கெட் ஸ்டார்ட் பண்றதுல வந்து ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அதனால நடந்து போற பிளான்ல இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு டோக்கனை வாங்குங்க. அதுக்கப்புறமா நீங்க நடைபாதை வழியா போறதுதான் உங்களோட பயணத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தர்ஷன் டிக்கெட் இல்லாம போகக்கூடிய தரிசனம் வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து டைமிங் படி வந்து 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா சர்வ தர்ஷனம் வித்தவுட் டோக்கன்ஸ்ல ஆகுதுன்னு சொல்லி டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ பக்தர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் க்ரௌட் அதிகம் அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அவுட் சைட் லைனே வந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி டிடிடி வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 24-25 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான டோக்கன் இல்லாததோட அப்டேட்டா இருக்கு. ஏன்னா காலையிலேயே வந்து உங்களுக்கு 8:30 மணிக்கே எல்லா டோக்கனும் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால மீதி இருக்கிறவங்க எல்லாமே போயிட்டு டைரக்ட் லைன்ல தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 300 தரிசன் பொறுத்த வரைக்கும் ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகும் அப்படின்றதும், டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய ஃப்ரீ தர்ஷன் வந்து 3ல இருந்து ஒரு 7 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரத்துக்குள்ள ஆகும். நைட் டைம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் ஆவரேஜா இந்த டைமிங் அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. டைரக்டா போயிட்டு டோக்கன் வாங்குறதுக்கு கண்டிப்பா ஆதார் கார்டு இருந்தா தான் தருவாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லைன்னா ஜெராக்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. அதை வச்சுதான் நீங்க டோக்கன் வந்து வாங்க முடியும். எத்தனை பேருக்கு வேணுமோ எல்லாருமே லைன்ல நின்று தான் டோக்கன் வந்து வாங்க முடியும். ஸோ ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியா தான் போட்டோ எடுத்து தான் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு டைம் டோக்கன் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 30 நாள் கழிச்சு தான் டோக்கன் வாங்க முடியும்.
அடுத்த மாசம் 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வரனால நான் இந்த மாசமே ஒரு நாள் தரிசனம் பார்த்துட்டேன். ஸோ நான் வைகுண்ட ஏகாதசிக்கும் போற பிளான் இருக்குன்னா தாராளமா நீங்க அந்த டைம்ல போகலாம். ஏன்னா இந்த டைம் டோக்கன்ஸ் வந்து அதிகமா தான் கொடுக்குறாங்க. அந்த 30 நாள் கணக்குலாம் நான் யாருக்கும் பண்ண மாட்டாங்க. வைகுண்ட துவார தரிசனம் பார்க்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையும் கூட தான். அதனால கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நேத்து கொடுத்திருந்த அப்டேட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த 10 நாள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆஃப்லைன்ல டோக்கன் கவுண்டர்ஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய கவுண்டர் இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னும் உங்களுக்கு ஒரு 6 கவுண்டர் வந்து கீழ்த்திருப்பதிலே வரும். ஸோ அது எந்தெந்த கவுண்டர் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் அஃபிஷியலா டிடிடி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம அது என்னென்ன அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 9 கவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ், சீனிவாசம், அதே மாதிரி கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது 3 இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 6 கவுண்டர்ஸ் வந்து வரும். இந்த 6 கவுண்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நாளைக்கு வந்து 50,000 டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10 நாளுக்கு சேர்த்தே வந்துருது. ஸோ ஒரே இடங்கள்ல வந்து அதிகமான பக்தர்கள் கூடுறதை தவிர்க்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கவுண்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. திருமலையில வந்து கௌஸ்தூபம்ல ஒரு கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யாரும் வந்து திருமலைக்கு போயிடாதீங்க. ஏன்னா திருமலையில அங்க இருக்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கேயே வந்து இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அவங்களுக்காக தான் இந்த திருமலையில அந்த கவுண்டர் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் தமிழ்நாட்டுல இருந்து போறேன், இல்லைன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீழ் திருப்பதியில தான் ஏதோ ஒரு கவுண்டர்ல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்க போற மாதிரி இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி டைம்ல. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 2ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதிக்கான டோக்கன் ஜனவரி 1ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன டைமிங்னு சொல்லிட்டு. டைமிங் அப்டேட் இன்னும் டிடிடி அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் அதுக்கான தனியான கவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருமலையில இருக்கக்கூடிய கவுண்டர் வந்து அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ்க்கும், கீழ் திருப்பதியில 9 கவுண்டர்ஸ் வந்து புதுசா அமைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கவுண்டர்ஸும் இருக்கும். அது இல்லாம புதுசா கவுண்டர்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ அவங்க கொடுத்திருக்க இந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த 9 பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து டிவைட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுல திருமலையில வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு ஒரு கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறாங்க. ஸோ அதை தான் அவங்க நேற்று கொடுத்திருந்த அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஜனவரி மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும் போதே இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுன்ற ஒரு விஷயத்தையும் இந்த அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த 10 நாளைக்கு நீங்க புக் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வர்ற வாரத்துல மேபி நமக்கு ஜனவரிக்கான அஃபிஷியல் அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் கொடுப்போம். ஸோ ஓப்பன் ஆகும்போது டைம்ல நீங்க 2ஆம் தேதியோ இல்லைன்னா வந்து 3 நாள் அந்த மாதிரி 11ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன டேட்ல பிளான் பண்ணியிருந்தீங்கனாலும் 300 ரூபா தரிசனம் வந்து ஓப்பன் ஆகும் போதே ஓப்பன் ஆகிரும். ஸோ அதையும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமலையோட வைகுண்ட ஏகாதசி அதனால வந்து அக்கமடேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும். ஸோ 1ஆம் தேதி வந்து நியூ இயர், 2ஆம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி, அதை தொடர்ந்து துவாதசி இருக்கு. ஸோ அந்த 3 நாளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா தான் இருக்கும். 29, 30, 31. ஸோ அந்த 3 நாளும் வந்து கேன்சல் பண்றதா சொல்லியிருக்காங்க. பட் வந்து இப்போ ஆன்லைன்ல திருமலையோட ரூம்ஸ் ஓபன் பண்ணும்போது 31ஆம் தேதி மட்டும் வந்து பிளாக்ல வச்சிருந்தாங்க. மீதி எல்லா நாளுமே ஓபன் பண்ணாங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிருக்கா என்ன ஏதுன்றதை நீங்க உங்களோட டேஷ்போர்ட்ல போயிட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ண வாய்ப்புகள் வந்து கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜனவரியோட திருமலை ரூம்ஸ் ஓப்பன் ஆகும்போது 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து இருக்காது. டைரக்டா போயிட்டு நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வைகுண்ட ஏகாதசி டைம்ல சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அஃபிஷியலா டிடிடி வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நாளையில இருந்து நம்ம வந்து கண்டிப்பா இந்த ஜனவரி மாசத்தோட எல்லா அப்டேட்டுமே நம்ம எதிர்பார்க்க முடியும். வைகுண்ட ஏகாதசி பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் டிடிடி சொல்லிட்டாங்க அப்படின்றனால நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்குள்ள என்னைக்கு ஜனவரியோட 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கி டிப்பு, இதெல்லாமே அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆகும். எது வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல உடனே வீடியோவா வரும். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு முக்கியமான அப்டேட் வரும்போது நான் வீடியோ கொடுத்தேன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உடனே செக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.